அமெரிக்கா மீது வரலாறு காணாத தாக்குதல், பழிக்கு பழி வாங்குவோம் ஈரான் பகீர் அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கொமேனி உயிரிழந்துள்ளார். இடையே கொமேனி மரணத்திற்கு பழி வாங்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. வரலாறு காணாத அளவு தாக்குதலை தொடங்க போவதாகவும் எச்சரித்துள்ளது. மேலும் ஈரானின் புரட்சிகர இராணுவ படைத்தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் ஜெனரல் அகமது வாகி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கில் இப்போது வரலாறு காணாத பதற்றம் உருவாகியுள்ளது. இது ஒரு பக்கம் கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்கா தனது படைகளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குவித்து வந்தது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என்று சொல்லப்பட்டது. அதன்படி நேற்று சனிக்கிழமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. கமேனி அலுவலகம் உட்பட முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த மிக மோசமான தாக்குதலில் அலி கொமேனி உயிரிழந்ததாக முதலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஈரான் அரசு ஊடகங்களும் அதை உறுதி செய்தன. இதற்கிடையே ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி மரணத்தை தொடர்ந்து ஈரான் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. மிக விரைவிலேயே இந்த தாக்குதலை தொடங்கப் போவதாகவும் அதற்கு தயாராகி வருவதாகவும் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரான் அரசு ஊடகங்கள் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டன. கமேனி மிகச்சிறந்த தலைவர் என புகழ்ந்த ஐஆர்ஜிசி அவரது ஆன்மீக தூய்மை, அசைக்க முடியாத நம்பிக்கை, தலைமைத்துவ துணிச்சல், திமிர் பிடித்தவர்களுக்கு எதிரான வீரம் ஆகியவை சிறந்தது என கூறியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் கொமேனி மட்டுமின்றி பல முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். அதன்படி ஈரானின் இராணுவ படையான ஐஆர்ஜிசி தளபதியும் கொல்லப்பட்டுள்ளார். இதற்கிடையில் ஐஆர்ஜிசியின் புதிய தலைமை தளபதியாக அகமது வாஹிதி நியமிக்கப்பட்டுள்ளார்.